பிக் பாஸ் அப்சரா ரீசெண்டா அவங்களோட சோசியல் மீடியா பேஜ்ல லைவ் ஒண்ணு வந்திருந்தாங்க. அந்த ஒரு லைவ்ல பார்த்தீங்கன்னா, அவங்க பிக் பாஸ் வீட்ட பத்தியும், அவங்களோட எவிக்ஷன் பத்தியும் ஏகப்பட்ட விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோல நம்ம பார்க்க போறோம். பிக் பாஸ் நிகழ்ச்சி சீசன் 9ல ஒன் ஆஃப் த கண்டஸ்டன்ட்டா அப்சரா அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா இந்த வீட்ல பெண்களுக்கிட்ட மிகப்பெரிய ஒரு டஃப் குடுப்பாங்க. ஏன்னா, இவங்க நல்ல ஹைட்டாவும் இருப்பாங்க. அதே நேரம் ஜெய்ஜாண்டிக்காவும் இருந்தாங்க. ஸோ, கண்டிப்பா இவங்களுக்காக ஃபீமேலுக்கு மிகப்பெரிய ஒரு லீடு வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே நினைச்சிட்டு இருந்தோம் டாஸ்க்லலாம். பட் இவங்க வீட்டுக்குள்ள இருந்த இடமே தெரியாம தான் இருந்திருந்தாங்க. இந்த ஒரு காரணத்தினாலேயே கண்டிப்பா இவங்க இந்த வாரம் எலிமினேட் ஆகிருவாங்க அப்படின்னு நிறைய பேர் சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க எலிமினேட் ஆகியிருந்தாங்க. வெளியே வந்து இந்த அப்சரா பிக் பாஸ் வீட்டை பத்தி ஒரு சில விஷயங்கள் லைவ்ல பேசியிருந்தாங்க. அதுல முதல் விஷயமா அவங்க பேசியிருந்தது என்ன அப்படின்னா, வெளியே வரும்போது எனக்கு மிகப்பெரிய ஒரு தயக்கம் இருந்துச்சு. என்னடா நம்ம ஒரு பெரிய கனவோட உள்ள போயிருந்தோம், உடனடியா வெளில வந்துட்டோம், மக்கள் இதை எப்படி ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னு. பட் வெளியே வந்த எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு இருந்துச்சு. நெறைய பேரு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க டிசர்வான பெர்சன் தான். வீட்டுக்குள்ள இருந்திருக்கணும். அரோரா தான் வெளிய வந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்க ரொம்ப ஹேப்பியா இருந்துச்சு. அண்ட் இன்னும் நெறைய மக்கள் பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா நீங்க இன்னும் ஒரு வாரம் வீட்டுக்குள்ள இருந்திருந்தீங்கன்னா, உங்களோட கேம் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிற மாரி சொன்னாங்க. அண்ட் நானுமே ஸ்டார்ட்டிங்ல போனோனே நெறைய வாய் தொறக்கல. போக போக தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிருந்தேன். இன்னும் ஒரு வாரம் கிடைச்சிருந்தா கண்டிப்பா என்ன நான் வந்து யாருன்னு உங்ககிட்ட காட்டியிருப்பேன். அதுக்கப்புறம் இந்த ஒரு கேம் வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும். இருந்தாலும் பரவால்ல. ஷாக்கிங்கா இருந்தாலுமே நெறைய மக்களோட அன்பும், ஆதரவும் எனக்கு கிடைச்சிருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே பெருமையா இருக்கு. அண்ட் இன்னும் ஒரு சிலர் வந்து நீங்க இருந்திருக்கணும் அப்படிங்கிற மாரி சொல்றீங்க. எனக்குமே அது தோணுது. ஒரு வேள வைல்ட் கார்ட்ல எதுவும் என்ட்ரி இருந்துச்சு அப்படின்னா, கண்டிப்பா நான் போயிட்டு நான் யாரு அப்படிங்கிறத நிரூபிப்பேன் அப்படிங்கிற மாரி அப்சரா அவர்கள் பேசியிருந்தாங்க. அப்சரா அவர்கள் பேசியிருந்த வீடியோ இப்ப சோசியல் மீடியால பயங்கர வைரலா போகுது. அண்ட் அதுல நெறைய பேரு கமெண்ட் பண்ணியிருந்ததுமே என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, அரோரா தான் வெளில போயிருக்கணும். கன்டென்ட்டுக்காக அவங்கள உள்ள வச்சுட்டு உங்கள அனுப்பிட்டாங்க. இது டோட்டலி அன்ஃபேர் அப்படிங்கிற மாரி தான் மக்கள் சொல்றாங்க. நீங்க அப்சராவோட எவிக்ஷன என்ன நினைக்கிறீங்க? ஃபேரா? அன்ஃபேரா? மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இது ஒரு புறம் இருக்க, அப்சரா அவர்களோட சேலரி எவ்வளோ அப்படிங்கிற விஷயம் சமீபத்தில வெளியாகி ரொம்பவே வைரலா போய்க்கிட்டு இருக்கு. மாடலிங்கா இருக்கக்கூடிய அப்சரா அவர்களுக்கு 1 டேக்கு 10K அப்படிங்கிற மாரி தான் அக்ரீமெண்ட் போட்டிருக்காங்க. அண்ட் அதன்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட எக்ஸாக்ட்டா 15 நாள் வந்து அப்சரா பிக் பாஸ் வீட்டுக்குள்ள இருந்திருக்காங்க. அப்படி பார்க்கும்போது அவங்களோட சேலரி அப்படிங்கிறது ரூ. 1,50,000. அத தொடர்ந்து வீட்டுக்குள்ள அவங்க இருக்கும்போது நடந்த டாஸ்க்ல அவங்களுக்கு வழங்கப்பட்ட கிஃப்ட், அது மட்டும் இல்லாம கொடுக்கப்பட்ட கிஃப்ட் வவுச்சர் அப்படின்னு இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே சேர்த்தா கண்டிப்பா அவங்களுக்கு 2,00,000க்கு மேல சேலரி வந்திருக்கும் அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. அப்சரா அவர்களோட சேலரி இதுதான் அப்படிங்கிற விஷயம் வெளியாகி சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கு. இத பார்த்ததுக்கு அப்புறம் எல்லாரும் சொல்ற விஷயம் ஒண்ணே ஒண்ணு தான். அப்சரா அவர்கள் கண்டிப்பா எலிமினேட் ஆகியிருக்கவே கூடாது. அப்சராக்கு பதிலா அரோரா தான் போயிருக்கணும். பட் அவங்க வந்து துஷாருக்கு கண்டென்ட் குடுக்குறாங்கன்னு இருக்க வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் ஒரு மிகப்பெரிய விஷயமா சொல்லப்படுது. கடைசியா வோட்டிங் வைஸ் பார்க்கும்போது கூட அப்சரா 4வது இடத்துலயோ, 5வது இடத்துலயோ தான் இருந்தாங்க. இருந்தும் ஏன் வெளிய வந்தாங்க அப்படிங்கிறது தான் மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. இத பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க.